வணக்கம். திமுகவின் மாஜி அமைச்சர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை. காலையில் ஸ்டாலினுக்கு வந்த அதிர்ச்சி செய்தி. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை முதல்வர் விஜய் அவர்கள் உருவாக்கியுள்ளார். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று இரவிற்குள் கைது செய்யப்படுவார். உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் கபில் சிபில் வடமாநில வழக்கறிஞர் தற்பொழுது நீதிமன்றத்திடம் மனு ஒன்றை கொடுத்துள்ளார். மேலும் செந்தில் பாலாஜியிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களையும் தமிழக அரசு லஞ்ச ஒழிப்புத்துறையின் வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்திற்கும் சென்றுள்ளனர். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் செய்த முறைகேடுகள் 3 லட்சம் கோடிக்கு மேலாக முறைகேடுகள் நடந்துள்ளது. டெண்டர்கள் முறைகேடுகள் கிட்டத்தட்ட 20% கமிஷன் என்று செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, திமுகவின் 34 கேபினெட் அமைச்சர்களும் இதில் நேரடியாக தொடர்பில் இருக்கிறார்கள். செந்தில் பாலாஜியை கஸ்டடியில் எடுத்து விசாரணை நடத்தினால் அவரிடம் இருந்து பல உண்மைகள் வெளியாகும். நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது. செந்தில் பாலாஜியை எங்களது கஸ்டடிக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறையின் வழக்கறிஞர் தற்பொழுது செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞரை எதிர்த்து மீண்டும் ஒரு மனு ஒன்றையும் உச்சநீதிமன்றத்திடம் கொடுத்துள்ளார். இதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படுவார் என்றும் கூறப்படுகிறது. அதே சமயத்தில் திமுகவின் மாஜி அமைச்சர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 10 ஆண்டுகள் திமுக ஏற்கனவே அமைச்சராக முடியாமல் ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் காலத்தில் துணைத் தலைவராக திமுகவில் பணியாற்றி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு மக்களை பல முறைகளை சந்தித்து பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சியை தக்க வைக்கக்கூடிய ஒரு சூழலையும் 2021 திமுக ஏற்படுத்தியது. 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்க முடியாத, ஊழல் செய்ய முடியாத திமுகவின் மாஜி நிர்வாகிகளும் மாஜி அமைச்சர்களும் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு திட்டங்களிலும் முறைகேடு. 5 ஆண்டுகளில் 3 லட்சம் கோடி என்றால் ஒரு பட்ஜெட் தாக்கலின் பாதி தொகைகளை இவர்களை முறைகேடு செய்துள்ளனர். இப்பேற்பட்ட ஒரு ஊழலை செய்த திமுக தமிழ்நாட்டை எப்படி பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைய வைக்க முடியும் என்ற கேள்விகளையும் தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் நாடியுள்ளனர். காலையிலேயே ஸ்டாலின் அவர்களுக்கு வந்த அதிர்ச்சி தகவலாக தற்பொழுது மாறியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் திமுகவிற்கு ஒரு திருப்பு முனையான தேர்தல். அவர்கள் நினைத்தார்கள், திமுக வரவில்லை என்றால் அதிமுக அதை வைத்து நாம் செய்த தவறுகளை மறைத்து விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக தாவேக ஆட்சியை கைப்பற்றிய உடனே டிவியை உடைத்து உதயநிதி அவர்கள் அதிர்ச்சியானார். அதற்கு காரணம், முதல்வராக விஜயை என் வாயால் நான் எப்படி கூறுவேன் என்றும் அவர் தனது மனைவியிடம் கூறியிருந்தார். அது மட்டுமல்ல, எப்படியாவது தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை என்ற காரணத்தினால் எதிரியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடன் கைகோர்த்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்காமல் அவர்களே ஆட்சி அமைக்கட்டும், நாங்கள் வெளியே இருந்து ஆதரவுகளை கொடுக்கின்றோம் என்ற நிலைமைக்கு கூட உதயநிதி அவர்கள் திட்டம் போட்டார். ஆனால் இது தொண்டர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியதன் காரணமாக, நிர்வாகிகள் எதிர்ப்புகளை தெரிவித்ததன் காரணமாக கிளை நிர்வாகிகளது ஆதரவு இல்லாமல் திமுக வளர்ச்சியடையாது. இதனால் திமுக பின்வாங்கியது. மேலும் தமிழ்நாட்டில் தாவேகாவும் ஆட்சி அமைத்து விட்டது. இப்பொழுது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன தெரியுமா? கூட்டணி இல்லாமல் தன்னந்தனி மரமாக இருக்கிறது திமுக. கிட்டத்தட்ட 10ற்கு மேற்பட்ட கூட்டணிகளை வைத்திருந்தது திமுக. ஆனால் தாவேக ஆட்சி அமைந்த பிறகு முக்கியமான கட்சியான முஸ்லீம் லீக், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கூண்டோடு தாவேகாவின் பக்கம் சென்று விட்டார்கள். சிறு சிறு அமைப்புகள் மட்டும்தான் திமுகவுடன் இருக்கிறது. அதுவும் நிச்சயம் தமிழ்நாட்டில் அந்த அளவிற்கு ஆதரவுகளையும் பெற முடியாது. இதனால் ஒட்டுமொத்தமாக திமுக தனித்து விடப்பட்ட கட்சியாக மாறியிருப்பதால் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தல் திமுக நினைத்தபடி 6 இடங்களுக்கு மேல் வெற்றியடையவில்லை என்றால் நிச்சயம் உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி.
உள்ளாட்சி தேர்தலில் முழு தோல்வி திமுக அடைந்தால் அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? தமிழ்நாட்டில் திமுக ஓரம் கட்டப்படுவதோடு திமுகவின் மாஜி அமைச்சர்கள் செய்த முறைகேடுகள் ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நேரடியாக உச்சநீதிமன்றத்திலேயே வாதாடக்கூடிய வகையில் முதல்வர் விஜய் அவர்கள் தமிழக அரசு வழக்கறிஞரை தயார் செய்வார். அது மட்டுமல்ல, திமுகவின் மாஜி அமைச்சர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும். அவர்கள் வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களை சேகரித்தாலே போதும், தமிழ்நாட்டில் உள்ள கஜானாவை பாதியை நிரப்பிவிடலாம். தமிழ்நாட்டில் ஏழை இல்லாத குழந்தைகளை உருவாக்கிவிடலாம். வேலைவாய்ப்பை ஒவ்வொரு தொகுதிகளிலும் உருவாக்கிவிடலாம் என்ற திட்டத்தையும் தற்பொழுது கையில் எடுத்துள்ளார் முதல்வர் விஜய் அவர்கள். இதனால் திமுக பெரும் அதிர்ச்சியை அடைந்துள்ளது. செந்தில் பாலாஜியை பிணையில் எடுத்தால் மட்டும் போதும், திமுகவின் மாஜி அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் நெஞ்சு வலியின் காரணமாக, கால் வலியின் காரணமாக, குறுக்கு வலியின் காரணமாக இவர்கள் சிங்கப்பூர், லண்டன், துபாய் போன்ற நாடுகளுக்கு மருத்துவமனையில் அனுமதிப்பார்கள். தற்பொழுது செந்தில் பாலாஜியை சிக்க வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தயார் செய்திருக்கக்கூடிய நிலையில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2 நாட்களாக தூக்கம் இல்லாமல் செந்தில் பாலாஜியின் கவலையாலே இருக்கிறார். தற்பொழுது ஒட்டுமொத்த திமுகவின் மாஜி அமைச்சர்களும் அச்சத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒவ்வொரு நொடியும் திமுகவிற்கு சிக்கலாகவும் மாறியுள்ளது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் அடுத்து என்ன நடக்கும் என்று பார்க்கும் பொழுது, தமிழ்நாட்டில் வழக்கறிஞரே இல்லாமல் வடமாநிலத்திலிருந்து கபில் சிபிலை வரவழைத்து அவருக்கு ஒரு வாய்தாவிற்கு எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் ஒரு வாய்தாவிற்கு. இதுபோல ஒட்டுமொத்தமான பணங்களை, மக்களின் வரிப்பணங்களை இவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வடமாநிலங்களிலிருந்து வழக்கறிஞர்களை வரவழைக்கிறார்கள். ஏன் திமுகவில் வழக்கறிஞரின் பாசாறை இல்லையா, அல்லது திமுகவில் தகுதியான வழக்கறிஞர்கள் இல்லையா என்ற கேள்விகளும் நாம் இங்கு முன்வைக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளோம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவும் 10 ஆண்டுகள் திமுகவின் மாஜி அமைச்சர்களுக்கு கொடுக்குமேயானால் அந்த தண்டனை போதுமா, அல்லது அதிகபட்ச தண்டனை எத்தனை ஆண்டுகள் கொடுக்கலாம் என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கூற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவும் இடியாகவும் தற்பொழுது அமைந்துள்ளது. மிகப்பெரிய அளவிலான ஒரு ஏமாற்றத்தையும் தற்பொழுது தமிழக மக்கள் திமுகவிற்கு கொடுத்துள்ளனர். இனி திமுக ஆட்சி அமைக்க முடியாத அளவிற்கான வாக்கு வங்கிகளையும் திமுக இனி வரக்கூடிய தேர்தலில் பெறும். திமுக வேறு தலைமையை தேடி செல்லக்கூடிய சூழல் உருவாகும் என்று அரசியல் களத்தில் கூறப்படுகிறது. பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.